சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. எங்களது குறிக்கோள்களையும் அதன் வழிகளையும் மேற்கொண்ட முயற்சிகளையும் இலங்கை தமிழில் தொலைவில் இருந்து விளக்குகிறார் ஆதிகாலத்து அக்குபஞ்சர் இலங்கை மாகாணத்தின் மக்கள் தொடர்பு அதிகாரி என் அன்பு சகோதரி ஃபாத்திமா மின்ஹா அவர்கள். ஆசான் குலத்துக்கு எனது வந்தனங்கள். எம்முடன் இணைந்து தெய்வக்கலையாம் அக்குபஞ்சரை கற்ற என் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று இந்த அவையில் எனது வெற்றி கழிப்பை பகிர்ந்து கொள்வதற்காக கூடியிருக்கும் என் உடன்பிறவா நல்லுள்ளங்களுக்கு எனது சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஈரத்து மாணவர்கள் சார்பாக எனது சிறிய வரிகள். மருத்துவம் என்று நாம் பலரிடம் பலவிதமாக கற்றோம். வீட்டில் இருக்கும் உறவினர்களுக்கும் சுற்றத்தாருக்கும் தெரிந்ததை வைத்து வைத்தியமும் பார்த்தோம். அவர்களுக்கு பயன் கிடைத்தாலும் அவர்கள் திருப்தி அடையவில்லை. ஆயினும் எல்லாம் வல்ல இறைவனாகிய அல்லாஹுக்காக செய்த ஒரு திருப்தி மட்டுமே எங்களை பட்டை வைட்ட வேண்டும், நாம் ஜொலிக்க வேண்டும், வைத்தியத்தில் ஒரு இடம் வேண்டும் என்றெல்லாம் நாம் தேடி பல இடங்களிலும் வாட்ஸ்அப் குழுமங்களிலும் அலைந்து திரிந்த காலகட்டத்தில் எங்களை தட்டி அழைத்தது 9 நாள் இலவச அக்குபஞ்சர். நானும் எனது தோழிகளும் சென்றுதான் பார்ப்போமே என்று நினைத்து இணைந்தோம் ஆதிகாலத்து அக்குபஞ்சரில். அதில் எனக்கு கிடைத்த தெளிவும் திருப்தியும் எனது தேடலை தூண்டியது. மீண்டும் ஆர்வத்துடன் ஒரு வருட ஆதிகாலத்து அக்குபஞ்சரில் என்ன அதிசயம்! ஒவ்வொரு வகுப்பிலும் எவ்வளவு தெளிவான பாடங்கள்! ஒவ்வொரு வகுப்பும் என்னை மெருகூட்டி வளர்த்து கொண்டே சென்றது. சிறப்பாக வழிகாட்டும் ஆசிரியர்கள், எந்த நேரமாக இருந்தாலும் செய்மடுக்கும் வழிகாட்டிகள், பல பிரச்சனைகளின் போது சிறந்த சலுகைகள், இன்னும் இன்னோரென்ன சலுகைகள்! அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பாக ஒரு வருடத்தை கழித்தோம். பரீட்சை என்று பயமுறுத்தியது மனது. எழுத எடுத்தால் இதுவா பரீட்சை என்று எண்ணும் அளவுக்கு தெளிவாக கற்று தந்திருப்பதை உணர்ந்தோம். முதலில் இறைவனுக்கும், அடுத்ததாக எனது ஆசிரியராம் தமீமுல் அன்சாரி அவர்களுக்கும், அடுத்ததாக அவரது குடும்பத்தில் அனைவருக்கும் ஈழத்து மாணவர்கள் சார்பாக எனது நன்றிகளும் பிரார்த்தனைகளும் உரித்தாகட்டும். சிறந்த குறிக்கோள்களை அடைவதற்காக மனிதனால் செய்யப்படும் முயற்சியே பிற்காலத்தில் மற்றவர்களால் படிக்கப்படும் வரலாறாக மாறுகிறது என்பதை தன்னுடைய இலங்கை தமிழால் விளக்கிய என் அன்பு சகோதரி ஃபாத்திமா மின்ஹா அவர்களுக்கு நன்றி.